என்னடா வாடா நம்ம ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். இல்லைடா எனக்கு வேண்டாம். ஏன்னா சளி பிடிச்சிக்கோங்கயோ. கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு வரேன்ப்பா. கரும்பு ஜூஸ் ரொம்ப உடம்புக்கு நல்லது தெரியுமா? நான் உனக்கு லெமன் இஞ்சி இல்லாமல் போட சொல்கிறேன். எனக்கு வேண்டாம்ப்பா, சொன்னால் கேளுப்பா. அப்போ நான் கூப்பிட்டா நீ வரமாட்டே அப்படி தானே? அப்போ நம்ம சண்டை. சொன்னால் கேளுறீங்க வாடா. என்னாச்சு? எனக்கு இப்போ குடிக்க தோணலை, எனக்கு டீ குடிக்க தான் தோணுது. அப்போ வா கடையில் போய்ட்டு டீ குடிச்சிட்டு வருவோம். கடையிலையா? எங்கள் அம்மா வீட்டில் சூடாக பால் எடுத்துகிட்டு வந்து டீ போடுவாங்க. சூடாக பால் எடுத்துகிட்டு வந்து டீ போடுவாங்களா? புரியலையேப்பா. அட பாக்கெட் பால் எடுத்துகிட்டு வந்து டீ போடுவாங்க, அதான் சொன்னேன். உனக்கு வேறு மாதிரி கேட்க அவ்வளோதானே? அப்போது நீ என் கூட வரல அப்படி தானே ஜூஸ் குடிக்கிறதுக்கு? அப்போ நான் சண்டை 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 சண்டை. நீ என்கிட்ட பேசுகிறத நானும் உன்கிட்ட பேச மாட்டேன். நீ என் வீட்டுக்கு வந்துடாத, நானும் உன் வீட்டுக்கு ஜென்மத்துக்கு வர மாட்டேன். பை பை, டாட்டா, see you. என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறான்? இப்போ நான் இவனை என்ன செய்கிறது? இவன் நம்ம வழிக்குள்ளே கூப்பிட்டு வரணுமே. என்னோடய பிளான் எப்போதுமே போட்டால் பர்ஃபெக்டாக தான் வரும். அம்மா ஒரு டீ ஊற்றுங்க. டீ குடிச்சிட்டு தான் பிளானை யோசிக்கணும். அந்த பேராஷூட் என்னோட பையன் வாரான். வாடா. என்னடா? ஒன்றும் இல்லைப்பா, டீ குடிக்க வந்தேன். சரி, கொண்டு வரியா இல்லையா? இதோ கொண்டு வரேங்க. இந்தாங்க. நீங்கள் தானே காஃபி கேட்டீங்க, இந்தாங்க காஃபி. உனக்கு காஃபி தரட்டாடா? அம்மா எனக்கு காஃபி வேணாம்மா, டீ தாம்மா வேணும். உங்கள் அப்பா காஃபி கேட்டாங்கனால நிறைய நான் காஃபி பண்ணிட்டேன். சூப்பராக இருக்குடா, காஃபி குடிடா, சூப்பராக இருக்குடா. ஒன்றும் தேவையில்லை எனக்கு, நான் கிளம்புறேன். இந்தாம்மா வச்சிடறாங்க. ஏன்டா காப்பி வேண்டாங்க? எனக்கு விருப்பம் இல்லை, போங்க. என்னோட ஆசையை அருண் நிறைவேற்ற மாட்டேங்காங்க. இந்தாடா நீ காப்பி குடி. ஒன்றும் தேவையில்ல, உங்கள் காப்பி கீப்பியை நீங்களே வச்சுக்கோங்க. என்னங்க இது இப்படி காப்பியை தட்டி விட்டுட்டு போகிறான்? கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? அவன் அப்படிதாம்மா, அவன் டீ குடிக்கிற ஹேபிட் ஆயிட்டுமா, அவ்வளோதாம்மா. அவனை மாற்றணும் கொஞ்சம். சரிங்க, அவனை எப்படியாவது நம்ம மாற்றணும். சரி கொடுங்க, இந்த காப்பியை நான் தானே துடைக்கணும், இந்த கொட்டினதெல்லாம். நில்லுங்க, ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து துடைக்கேன். அவன் வேற ஐயோப்பாவும், இவன் வேற காஃபியை தட்டி விட்டுட்டு போயிட்டா, கொட்டிட்டான். நினச்சாதான் கவலையாக இருக்குது. இவனை எப்படி தான் நான் மாற்றுவேனோ? ஓஹோ, அதான் வலிங்க. ஓ, அப்போ நிறைய டீ பண்ணி நீ கொண்டு வா. அப்படியே கொஞ்சம் மயக்கம் டீ போட்டு கொண்டு வா, நம்ம பார்த்துக்கலாம். நான் அவனை கூப்பிட்டு வரேன் டீ குடிக்க. சரிங்க, நான் போயிட்டு இருக்கேன். அடச்சே, நம்ம டீ குடிக்கிறது தப்பாக போச்சோ? நம்ம ஜூஸ் குடிக்கிறப்போ கூடியது டீயை குடிச்சிட்டு வந்துட்டோம். வீணா ஜூஸ் கடை அடிச்சிருக்குன்ட்டு அவனை அழகா கூப்பிட்டுக்கலான்னு தோணுது. நான் தப்பு பண்ணிட்டேனே, அவன் கூட போய் சேர்ந்துட்டு முடியாது. அந்த பையன் இந்த வாரான். ஐயோ, நான் கண்ணுல முழிக்க கூடாதுன்னு அந்த ஆளி சுட்டு போறான். என்னாச்சு தம்பி? டீ குடிக்க இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, உங்க முகர கட்ட வேலையை பார்த்துட்டு போறீங்களா? உங்க ஜோலியை பாருங்க, என்னோட ஜோலியை. நீ டீயவை கூயவை, நான் போற கடைக்கு போய் டீ குடிக்க போறேன். சரி, டீயை நல்லா ஓபன் பண்ணி வைப்போம், ஸ்மெல்லோட இங்க வந்துருங்க. டீ கடைக்கு போலான்னு பார்த்து இந்த வீட்டில் சுத்துறேன். சீச்சி, அடுத்தவங்க வீட்டில் டீ நம்ம கேட்டால் அது அசிங்கம். அம்மா வீடு இல்ல, வீடு இல்ல, வீடு இல்ல, இது கடை தான். கடை தானா? எவ்வளோ டீ? அங்க ஒரு அம்மா போட்டு கொண்டு வருவாங்க, நீ வா. இது கடை மாதிரியே தெரியல, வீடு மாதிரியே தானே இருக்கு. இது வீடா? உனக்கு வீடா? வாடா. சரி வாரேன். எப்படியோ இந்த காட்டுக்குள்ள அவனை கூப்பிட்டு வந்தாச்சு. ஏங்க, நம்ம 2 பேர் தான் இங்க செக்யூரிட்டி. அந்த செக்யூரிட்டி 2 பேர் வச்சிருந்தோமே, அந்த வந்துட்டு இருக்காங்க, வரட்டும். ஐயோ, வந்துட்டோம். தள்ளுங்க. தள்ளுங்க ஐயா, தள்ளுங்க ஐயா, தள்ளுங்க. தள்ளியாச்சு. இப்படிதான் நம்ம செக்யூரிட்டி, சரியா? ஒருத்தி பின்னாடி, இன்னொருத்தி இந்த சைடு, ஒருத்தி இந்த சைடு. நீ இந்த சைடு, நீ இந்த சைடு. பார்த்துட்டு வரணும். ஆமா அங்கிள், நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்கு மறைச்சு எல்லாரும் இருக்கீங்க? ஆமா, டீ கடை எங்க இருக்கு? மறுபடியும் டீ இது காடுடா, எதுக்குடா இங்க வந்திருக்க? அப்ப இங்க டீ கடை
கிடையாதோ? போடா. ஐயோ, அனிமல் எல்லாம் நாங்க பிடிச்சு வச்சிட்டு இருக்கோம், நீ வேற. புலி சீக்கிரம் கொண்டுடும். அவ்வாடி அவ்வாடி எப்படியே கடிச்சா. சரி, இப்போ இங்க யாரும் வர மாட்டாங்க, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துருந்தேன் நான். கேட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்க ஒன்றும் கிடையாது, ஏன்னா இது ஃபுல்லா ரூமு தான். சரியா, ரூம் மட்டும் ஆன் பண்ணிருக்கேன். எல்லா ரூம் தான், யாரும் பயப்பட வேண்டாம். ஆனாலும் சுத்தியே இருங்க. ஜன்னல் எதுவும் இல்லை, இதுல ஒரு ஓட்டை கூட இல்லை. நான் ஃபேன் இருக்கு, ஏசி இருக்கு. ஃபேன் ஆன் பண்ணிருக்கேன், ஏசி ஆன் பண்ணிடு. ஃபேன் போட்டு ஏசி போடக்கூடாது, இல்லாட்டி ரிப்பேர் ஆகும். ஒன்று ஃபேன் ஆஃப் பண்ணுங்க, இல்லாட்டி ஏசி ஆஃப் பண்ணுங்க. ரெண்டு போட்டா ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆகாது. அப்போ ஓகே. அப்பதான் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓஹோ. இல்லாட்டி ஃபேன் சத்தம் கேட்கணும், ஏதாவது சந்தேகம் வராங்க. நீ சொல்றது கரெக்டா. சரி, இவனுக்கு அவளா பார்த்துப்போம். சரி, எனக்கு தூக்கம் வருது, கொஞ்சமா தூங்குறேன். சரியா, எனக்கு தூக்கம் வருது. ரெண்டு பேரும் தூங்குங்க, நான் பார்த்துக்கோங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் வேணா அந்த பையன் பக்கம் வேணா படுத்துக்கவா? பையன்கிட்ட படுத்துக்கோங்க. நான் எல்லாரும் என் பையனா கையும் காலெல்லாம் நான் வேணா இப்படி படுத்துக்கவா? இந்த பையன் மேல அப்படியே. வேண்டாம், வில்லதுக்கா 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 கேட்கணுங்களா? வேணா இதில் வேணா இப்படி படுத்துக்கலாம். சூப்பர் ஐடியா. அடுத்து இந்த சைடு மாக்க, அடுத்து இந்த சைடு மாக்க. போதும், இங்கே இடம் காலி ஆயிட்டு. நான் மித்த எல்லாரும் கீழே தூங்குங்க. நான் வேணா இப்படி படுத்துக்கிறேன். அடியில இருந்து நீ பாரு, நான் இந்த சைட்ல இருந்து பார்ப்பேன். நாங்க ரெண்டு பேரும் எனக்கு படுக்கவே வரல.